10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். +1 டாபிக்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மாடர்ன் டாக்ஸானமி. ஓகே, மாடர்ன் தி ட்ரெண்ட் இன் எ டாக்ஸானமி. இப்போ டாக்ஸானமி அப்படினால என்ன அப்படின்னா the taxis means arrangement, namas means rules and regulation அல்லது நாமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். ஓகே, இப்போ taxonomy now accept that is the morphological character alone should not be considered in a systematic classification of the plant, especially in systematic classification of the plant. The complete knowledge of taxonomy is possible with the principles of various disciplines like cytology, genetics, anatomy, and then physiology, geographical, embryology, ecology, and then palynology, and also penology, and then biochemistry, the numerical taxonomy and the transplant in experiment. Especially இப்போ நம்ம இதில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். சைட்டாலஜிக்கல் கேரக்டர் பார்க்க போகிறோம், ஜெனட்டிக் கேரக்டர், அனாட்டமிக்கல் கேரக்டர், ஃபிசியாலஜிக்கல் கேரக்டர், ஜாகிரபிக்கல் distribution, embryology, ecology, palynology, and then penology, biochemistry, numerical taxonomy and transplant of the experiment. அப்போ இந்த கேரக்டர் எல்லாமே நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டண்டான வரும். They have been found to be useful in solving some of the taxonomical problem. By providing additional character, it has changed the face of classification from alpha and then omega. What is called the alpha? Alpha means that is called the classical. Omega means then modern kind. Omega means the modern kind. Alpha means classical. Omega means the modern kind of the character. Okay, the modern kind, this is a new systematic has evolved into the better taxonomy. Okay, now modern trend of the taxonomy பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்த கேரக்டர் எல்லாமே இம்பார்ட்டன்ட். அதோட சேர்த்து நமக்கு ஆல்ஃபா அண்டு ஒமேகா அப்படின்னு சொல்லக்கூடியது இம்பார்ட்டன்ட். ஆல்ஃபானா கிளாசிக்கல், ஒமேகா அப்படிங்கிறது நமக்கு என்ன அப்படின்னா மாடர்ன் கைண்ட் ஆஃப் த கேரக்டர். ஓகே, அப்போ இது இம்பார்ட்டண்ட்டாக பேஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஷின் கேட்பாங்க. சரி, இப்போ இந்த டாக்ஸானமி அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸை நம்ம செய்யணும் அப்படின்னா டாக்ஸிஸ் அப்படின்னால என்ன மீனிங் அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. இப்போ வேர்ல்டில் இருக்கக்கூடிய பிளான்ட் எல்லாமே எப்படி இருந்திருக்கும் ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வைல்டு வெரைட்டிஸ் தான் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அது என்ன வைல்டு வெரைட்டிஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து காட்டு பயிர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ எந்த ஒரு பிளான்ட்டாக இருந்தால் நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா அதை ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியாது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லா இல்லது யூஸ்ஃபுல் இல்லையா அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தனித்தனியாக பிரிக்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் பிளான் பேசிஸ் என்ன பண்ணுறாங்க, இது வந்து சிங்கிள் செல் ஆர்கானிசம், அதே மாதிரி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மல்டி செல் ஆர்கானிசம், பிரியோஃபைட், டெரிடோஃபைட், ஜிம்னோஸ்போம். இப்போ இருக்கக்கூடிய அட்வான்ஸ் கேரக்டர் எது அப்படின்னா ஆஞ்சியோஸ்போம். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறாங்க தனித்தனியாக பிரிக்கிறாங்க. அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் பேஸ் எது அப்படின்னா இந்த டாக்ஸானமி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதை விட முக்கியமான பேஸ் என்ன அப்படின்னா எக்கனாமிக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பெனிஃபிட் இருக்கணும். அந்த மாதிரி வெரைட்டி தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. சரி, இதில் வந்து நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய கேரக்டர் எது அப்படின்னா ஹீமோ டாக்ஸானமி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஹீமோ அப்படின்னால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கெமிக்கல் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ கெமிக்கல் பேஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா டாக்ஸானமிக்கலாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது. தி வேரியஸ் மெடிசன்ஸ்
the species and the preservative obtained from the plant that drawn the attention of the taxonomist. அப்போ சயின்டிஸ்ட் எல்லாம் தனித்தனியாக பிரிக்கிறாங்க. திடீர்னு என்ன ஆகுது, சயின்டிஸ்ட்டுக்கு எல்லாமே ஏன் இதை வந்து ஒரு பிளான்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை பேஸ் பண்ணி பிரிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி என்னது ஒரு ஐடியா வருது. அப்போ எல்லா சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, இதை பேஸ் பண்ணி பிளான்ட்டை கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறாங்க. அப்போ கண்டிப்பாக ஒவ்வொரு பிளான்ட்டில் என்ன இருக்குது, ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்போ ஸ்டடி ஆஃப் வேரியஸ் கெமிக்கல் அவைலபிள் இன் த பிளான்ட் ஹெல்ப் டு சால்வ் த சர்டன் த டாக்ஸானமிக்கல் ப்ராப்ளம். அப்போ அதை எடுத்ததுக்கப்புறம் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, டாக்ஸானமிக்கல் ப்ராப்ளத்தை என்னது சால்வ் பண்ணுற மாதிரி இருக்குது. சர்டன் டாக்ஸானமிக்கல் ப்ராப்ளம். த ஹீமோடாக்ஸானமி is a scientific approach of classification of the plant on the basis of their biochemical constitution as a protein are more closely controlled by a genes and less subjected to the natural selection. It has been used at all hierarchical levels of the classification, the starting from the rank of variety. சரியா, rank of the variety. ஒரு மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. அப் டு த ரேங்க் ஆஃப் டிவிஷன் இன் பிளான்ட். இப்போ எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, அப்போ ஹீமோடாக்ஸானமியை பொறுத்த வரைக்கும் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறத நம்ம பேஸ் பண்ணிட்டோம். இப்போ இதில் இம்பார்ட்டண்ட்டாக எதெல்லாம் பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, புரோட்டீன், அமினோ ஆசிட், நியூக்ளிக் ஆசிட், பெப்டைடு are the most studies chemical in hemotaxonomy. ஓகே, அப்போ எதெல்லாம் பேஸ் பண்ணியிருக்கு நமக்கு, புரோட்டீனு, அமினோ ஆசிட்டு, நியூக்ளிக் ஆசிட்டு, பெப்டைடு. ஓகே, சரி, அடுத்து நமக்கு ஒரு 2 மார்க் கொஷனில் கேட்பாங்க. தி கெமிக்கல் கேரக்டர் கேன் பி டிவைடட் இன்டு த 3 மெயின் கேட்டகரி. ஃபர்ஸ்ட் ஒன், ஈஸிலி விசிபிள் கேரக்டர் லைக் starch, grain, silica. Next one, the characters detected by chemical test like phenolic, oil, fat, wax. என்னென்ன நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ப்ரோட்டீன். சரிங்களா, அப்போ இந்த 3 பார்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்டும் நம்ம கொஷின் கேட்பாங்க. இப்போ ஈஸிலி விசிபிள் கேரக்டர் லைக் starch, grain, silica, the character detected by the chemical test like the phenol, oil, fat, wax and protein. Okay, அதுக்கு அடுத்து நமக்கு வந்து இன்னொரு 2 மார்க் கொஷின் கேட்பாங்க. எய்ம்ஸ் ஆஃப் த ஹீமோடாக்ஸானமி. என்ன எய்முக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹீமோடாக்ஸானமி அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸை நம்ம செய்கிறோம். டு டெவலப் த டாக்ஸானமிக் கேரக்டர் which may be improve the existing system of the plant classification. To develop taxonomical characters which may be improve the existing system of plant classification. To improve the present day knowledge of phylogeny of plants. அடுத்த கேரக்டர் நமக்கு என்ன அப்படின்னா பயோசிஸ்டமேட்டிக். அடுத்த கேரக்டர் நமக்கு என்னது, பயோசிஸ்டமேட்டிக். The biosystematic is an experimental, ecological and cytotaxonomy. What is this? Experimental, ecological and cytotaxonomy, through which life form are studied and their relationship are defined. The term biosystematic was introduced by Camp and Gilly. Camp and Gilly, 1943. Many authors feel biosystematic is closer to the cytogenesis and ecology and much importance given not to classification but to evolution. Okay, what is called the biosystematic அப்படின்னா என்ன மீனிங் நமக்கு, experimental, ecological and cytotaxonomy. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டேர்ம் பயோசிஸ்டமேட்டிக் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா கேம்ப் அண்டு கில்லி. ஓகே, 1943. Many authors the field biosystematic is a closer to cytogenesis
genetics, and ecological and much important given to the not to classified is a evolution. என்ன கேரக்டர் மட்டும் வரல இதில் அப்படின்னா எவல்யூஷன் சொல்லக்கூடிய கேரக்டர் மட்டும் இதில் வரல. அடுத்தது நமக்கு ஒரு 3 மார்க் கொஷனில் கேட்கலாம். எய்ம்ஸ் ஆஃப் பயோசிஸ்டமேட்டிக். அப்போ என்னென்னலாம் எய்ம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா to delimit the naturally occurring biotic community of the plant species. To limit the naturally occurring biotic community of the plant species. To establish the evolution of group of taxa by understanding the evolutionary and the phylogenetic trend. To involve the any type of the data gathering based on the modern concept and not only on the morphological and anatomy. Fourth point, to recognizing the various group as separate biosystematic categories such as the ecotype, ecospecies, the xenospecies and comparium. எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா ecotype, ecospecies, xenospecies and comparium. ஓகே, அந்த எய்ம் ஆஃப் பயோசிஸ்டமேட்டிக் நமக்கு என்ன பண்ணலாம் 3 மார்க் கொஷனில் கேட்குறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஓகே சார், அப்போ ஃபஸ்ட் பாயிண்ட் நமக்கு என்னது டு delimit naturally occurring the biotic community of the plant species. To establish the evolution of the group of taxa by understanding the evolutionary and the phylogenetic trend. To involve any type of the data, the gathering based on the modern concept and not only the morphology and anatomy. அப்போ மார்ஃபாலஜியும் அனாட்டமி மட்டுமே நம்ம எடுத்துக்கிறது கிடையாது, மற்ற எல்லா கேரக்டரும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் இதில் வந்து எடுத்துக்கிறோம். To recognizing the various group as is a separate biosystematic categories such as ecotype, ecospecies, xenospecies and comparium. ஓகே, அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கேரக்டர் என்ன அப்படின்னா கேரியோ டாக்ஸானமி. இந்த இடத்துல கேரியோ அப்படிங்கிற வேர்டு வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கேரியோனாலே நியூக்ளியஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ கேரியோ அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி இருக்குது நமக்கு நியூக்ளியஸ். அப்போ கொஷின் கேட்பாங்க கேரியோ அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா நியூக்ளியஸ் கேரக்டரை பேஸ் பண்ணி தான் அவங்க எடுத்துக்கிறாங்க. ஓகே சரி, அப்போ குரோமோசோம் ஆர் த கேரியர் ஆஃப் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன். அப்போ அந்த கேரக்டருக்கு என்ன பேர் சொல்லுவோம் நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அப்போ பர்டிகுலர் பிளேஸிலிருந்து இன்னொரு பிளேஸுக்கு என்ன ஆகுது ஜீனானது கடத்தப்படுது. சரியா, அதுதான் நமக்கு என்ன பண்ண அப்படின்னா இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லக்கூடியது. ஓகே, அப்போ இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் த அல்லது ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் கண்டக்டட் டு ஒன் ஜெனரேஷன் டு அனதர் ஜெனரேஷன். இன்க்ரீஸ்டு நாலேஜ் about the chromosome have been used for the extensive biosystematic studies and resolving the many taxonomical problem. The utilizing of the character and the phenomenon of the cytology for the explanation of the taxonomy problem is known as a cytotaxonomy. இதுக்கு என்ன பேர் அப்படின்னா cytotaxonomy அல்லது கேரியோடாக்சானமி. சைட்டோடாக்சானமி அல்லது கேரியோடாக்சானமின்னு சொல்லக்கூடியது. இது இஸ் a character the chromosome such as the number. அப்போ எதை இதெல்லாம் பொறுத்து இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு இம்பார்ட்டன்ட். The chromosome such as the number, size, morphology and behavior during the meiosis have been proved to be a taxonomic value. ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரியோடாக்சானமி பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நியூக்ளியஸ்ன்னு சொல்லியாச்சு. ஸோ இதுக்கு என்ன பேர் சொல்கிறோம் நம்ம சைட்டோடாக்சானமி அல்லது கேரியோடாக்சானமி. ஓகே, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு கொஷின் கேட்பாங்க. திஸ் அ கேரக்டர் நம்பர் ஆஃப் த குரோமோசோம் சச் அ நம்பர், சைஸ், மார்ஃபாலஜி அண்ட் பிஹேவியர் during the meiosis have proposed to be a taxonomy value. ஓகே, அடுத்த கேரக்டர் செரோடாக்சானமி. அடுத்து நமக்கு என்ன அப்படின்னா செரோடாக்சானமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்ட். சரி,
இதை பேஸ் பண்ணி நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா the systematic serology or the sero taxonomy had been it is origin towards in the end of the 20th century, 20th century, with the discovery of the serological reaction and development of the discipline of the immunology. The classification of very similar plants by means difference in the protein they contain the to solve the taxonomy problem is called the serotaxonomy. Okay, இப்போ serotaxonomy என்ன மீனிங் நமக்கு? The classification of very similar plant by means of the difference in the protein they contain to solve taxonomy problem is called the serotaxonomy. Okay, சரி, அப்போ ஸ்மித் 1976 definite it is the study of origin and the property of antisera. இது கேட்பாங்க. ஸ்மித் அப்படிங்கிறவர் 1976 ஸ்மித் என்ன பண்ணுறாரு நமக்கு வந்து 1976 வந்து பார்த்தீங்க அப்படின்னா the study of origin and the properties இந்த புக் எழுதுறான்னு கேட்பாங்க. study of the origin and properties of antisera. ஓகே, சரி, அடுத்தது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த செரோடாக்சானமி என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் இருக்குது அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். சரிங்களா? சரி, அப்போ இட் இஸ் டிட்டர்மைன் த டிகிரி ஆஃப் similarity between species, genera, families by the comparing the reaction of antigen from various plant taxa with the antibodies raised against the antigen of the given taxon. Okay, அப்போ என்னென்ன பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா antigens determine the degree of similarity between the species, genera, family by the comparing to the reaction of antigen from various plant taxa with the antibodies raised against the antigen of given taxon. Example, the assignment of the Phaseolus aureus and Phaseolus mungo to the genus Vigna is strongly supported by the serological evidence by the Crispell and Kottner. யார் ஆத்தர்னு கேட்பாங்க. ஆத்தர் கேட்டாங்க அப்படின்னா கிறிஸ்பில் அண்டு காட்னர். இந்த ஆத்தர் ரெண்டு பேரும் முக்கியம். யாரும் கேட்டாங்க அப்படின்னா கிறிஸ்பில் அண்டு காட்னர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. ஓகே, இப்போ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த செரோடாக்சானமி நமக்கு 2 மார்க் கொஷினில் கேட்கலாம். அப்போ கேட்கும்போது நம்ம என்ன ஆன்சர் பண்ணணும்? கம்பேரிங் த ரியாக்ஷன் ஆஃப் ஆன்டிஜென் ஃப்ரம் வேரியஸ் பிளான்ட் டாக்ஸா வித் ஆன்டிபாடிஸ் raised against the antigen of given taxon. First one, the assignment of Phaseolus aureus, Phaseolus mungo to this genus Vigna, strongly supported by the serological evidence by the Crispell and Kottner. யார் சயின்டிஸ்ட் நமக்கு 1 மார்க்கில் கேட்பாங்க? Crispell and Kottner. ஓகே, பாருங்கள், இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஹீமோ டாக்ஸானமிக்கல் கேரக்டர் பார்த்துருக்கோம். அப்போ மாடர்ன் ட்ரெண்ட் ஆஃப் த டாக்ஸானமியில் நம்ம வந்து எதையெல்லாம் பேஸ் பண்ணி எடுத்துருக்குறோம் அப்படின்னா சைட்டாலஜிக்கல் கேரக்டரு, ஜெனட்டிக்கல் கேரக்டரு, அனாட்டமிக்கல் கேரக்டரு, ஃபிசியாலஜிக்கல், ஜாகிரபிக்கல், எம்பிரியாலஜிக்கல், ஈகாலஜி, அப்புறம் பாலினாலஜி, அதுக்கப்புறம் பயோகெமிஸ்ட்ரி, நியூமெரிக்கல் டாக்ஸானமி எடுத்துருக்குறோம். ஆல்ஃபா அண்டு ஒமேகான்னு எடுத்துக்கிறோம். ஆல்ஃபா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிளாசிக்கல், ஒமேகா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா மாடர்ன் கைண்ட் ஆஃப் த கேரக்டர். ஓகே, அடுத்தது வந்து நமக்கு ஹீமோ டாக்ஸானமின்னு சொல்லக்கூடியது. ஹீமோ டாக்ஸானமி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து நமக்கு மெயினாக வந்து கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிரிச்சுக்கிறோம். அதாவது புரோட்டீன், அமினோ ஆசிட், நியூக்ளிக் ஆசிட், பெப்டைடு என்னென்ன எடுத்துக்கிறோம்? புரோட்டீன், அமினோ ஆசிட், நியூக்ளிக் ஆசிட் அண்டு பெப்டைடு. இதில் அந்த 2 பாயிண்ட் நமக்கு இம்பார்ட்டண்டாக கொஷின் கேட்பாங்க. தி கெமிக்கல் கேரக்டரைஸ் பிட்வீன் டு த 3 மெயின் கேட்டகரி. அதுக்கடுத்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா பயோ சிஸ்டமேட்டிக் பார்த்துருக்கோம், கேரியோ டாக்ஸானமி பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா செரோ டாக்ஸானமி அப்படிங்கிறத கேரக்டரை பார்த்துருக்கோம். சரிங்களா? இந்த செரோ டாக்ஸானமியில் யார் இம்பார்ட்டன்ட்னு கேட்பாங்க?
கிறிஸ்பெல்ஸ் அண்டு கார்ட்னர் அப்படிங்கிறது தான் நமக்கு என்னது வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு சயின்டிஸ்ட். ஓகேங்களா? இதில் வந்து அந்த 2 பாயிண்ட் கேட்பாங்க. இந்த பேசியோலஸ் முங்கோ, பேசியோலஸ் ஆர்வின்ஸு, பேசியோலஸ் அந்த விக்னா அப்படின்னு இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஷின் பேஸ் பண்ணி, அதாவது உளுந்து அப்படின்னு சொல்லக்கூடியது, அதுக்கப்புறம் கொள்ளு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கொள்ளுப்பருப்புன்னு சொல்லக்கூடியது, உளுத்தம்பருப்புன்னு சொல்லக்கூடியதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த செரோ டாக்ஸானமியில் வந்து பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஓகே, அடுத்து நமக்கு என்ன அப்படின்னா அடுத்த டாபிக் வந்து மாலிகுலார் டாக்ஸானமி, மாலிகுலார் சிஸ்டமேட்டிக், மாலிகுலார் பைலோஜெனetics. The molecular taxonomy is the branch of the phylogenetic that analyzes hereditary molecular difference mainly in the DNA sequence to gain the information and to establish the genetic relationship between the members of the different taxonomic categories. The advent of the DNA cloning and the sequencing method having the contributed the immensely to this development of molecular taxonomy and population genetic over the year. This is a modern method have been revolutionary. This is a field. இப்போ மாலிகுலார் அப்படின்னா மெயினாக நமக்கு என்னது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய மாலிகுலார் சப்ஸ்டன்ஸ் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிரிச்சுக்கிறோம். அந்த மாலிகுலார் சப்ஸ்டன்ஸ் எல்லாமே எதில் இருக்குது, கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை பேஸ் பண்ணி தான் நமக்கு என்னது கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ டிஎன்ஏ கேரக்டர் பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. அப்போ டிஎன்ஏ குளோனிங் அண்ட் சீக்வன்ஸ் method have the contributed immensely to this development of the molecular taxonomy and the population, the genetics over the year. This is a modern method have been revolutionized this field of molecular taxonomy and population. Genetics is improved analytical power and the precision. The result of the molecular phylogenetic analysis are expressed in the form of tree is called the phylogenetic tree. இதுக்கு என்ன பேர் அப்படின்னா நமக்கு phylogenetic tree அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? சரி, அதை பேஸ் பண்ணி என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா the different molecular marker like allozyme, அல்லோன்னா டிஃப்ரெண்ட், அல்லோன்னா நமக்கு என்ன மீனிங்கு டிஃப்ரெண்ட், allozyme, mitochondrial DNA, microsatellite or RFLP, restriction fragment length of polymerism. இது கேட்பாங்க. RFLPன்னு என்னென்னு கேட்பாங்க. restriction fragment length of polymerism. RAPD, random amplified polymerism DNA. AFLP அப்படின்னா amplified fragment length of polymerism. The single nucleotide polymorphism SNP. Microchips or arrays are used in a analysis. ஓகேயா? அப்போ இதை பேஸ் பண்ணி நமக்கு என்ன கொஷின் கேட்பாங்க அப்படின்னா மாலிகுலார் டாக்ஸானமி பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னது இதில் இருக்கக்கூடிய கேரக்டர், அதாவது டிஎன்ஏவில் இருக்கக்கூடிய கேரக்டர் எல்லாமே நமக்கு என்னது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். The phylogenetic tree different molecular markers like allozyme, mitochondrial DNA, microsatellite, RFLP restriction fragment length polymerism, RAPD random amplified polymorphism DNA ஓட கேரக்டர், AFLP amplified fragment length polymerism, single nucleotide polymerism, SNP microchip arrays are used in a analysis. ஓகேங்களா? இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கொஷின் கேட்பாங்க. இதை ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா பார்த்துங்க. அடுத்தது யூசஸ் ஆஃப் மாலிகுலார் டாக்ஸானமி. இது கண்டிப்பாக நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 மார்க் கொஷினில் கொஷின் கேட்பாங்க. இப்போ மாலிகுலார் டாக்ஸானமி ஹெல்ப் இன் எஸ்டாப்ளைஸ் த ரிலேஷன்ஷிப் ஆஃப் த டிஃப்ரெண்ட் பிளான் குரூப் ஆஃப் த டிஎன்ஏ லெவல். அப்போ யூசஸ் அப்படிங்கிறது நமக்கு என்னது வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒன்று. Molecular taxonomy help in the establishing the relationship of the different plant group of the DNA level. எந்த லெவலில் அப்படின்னா நமக்கு வந்து DNA லெவலில். It unlocks the treasure chest of the information
ஆஃப் த எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரி ஆஃப் த ஆர்கானிசம். சரியா? அப்போ எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து எவல்யூஷனரி ஆர்கானிசம் பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இப்போ இதில் நம்ம என்னென்னலாம் மெயினாக பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்எஃப்எல்பினா என்ன, ஏஎஃப்எல்பினா என்ன, ஆர்ஏபிடினா என்ன. அப்போ இதுதான் நமக்கு என்னது அப்படின்னா முக்கியமான மாலிகுலார் டாக்ஸானமியில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அப்போ ஆர்எஃப்எல்பினா என்ன சொல்லியிருக்கேன், ரெக்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ராக்மெண்ட் ஆஃப் த லென்த் பாலிமரேஷன். ஆர்ஏபிடினா என்ன சொல்லியிருக்கேன், ரேண்டம் ஆம்பிளிஃபை டு த பாலிமார்பிசம் ஆஃப் டிஎன்ஏ. ஏஎஃப்எல்பின்னு என்ன சொல்லியிருக்கு, நம்ம ஆம்பிளிஃபைடு ஃப்ராக்மெண்ட் லென்த் ஆஃப் த பாலிமரேசம். அப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு இதை பார்க்கணும். ஓகேவா? சரி, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூசஸ் ஆஃப் த மாலிகுலார் டாக்ஸானமியில் வந்து நமக்கு ஒன் பை ஒன்னாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ பார்க்க போகிறோம். அதோட மாலிகுலார் டாக்ஸானமியோட யூசஸ் நமக்கு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷினில் கேட்பாங்க.